மற்ற ஆப் மாதிரி இல்லாமல் தட்சால் ட்ரிப் சிட்டியை தவிர தமிழகம் முழுவதும் எல்லா டவுன்லையும் இருக்கு. லோக்கலில் மட்டும் இல்லாமல் ரெண்டல், அவுட் ஸ்டேஷன் ட்ரிப் டியூட்டின்னு எல்லா டவுனுக்கும் போகலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்சால் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. பெரம்பலூர் மாவட்டம் துறைமங்கலம் பெரிய ஏரியில் ஆண் சடலம் கிடப்பதை கண்டு பொதுமக்கள் அச்சமடைந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வசந்தகுமார் இணைப்பில் உள்ளார். வசந்தகுமார், அந்த ஆண் சடலம் யார் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா? மேலும் விவரங்களை சொல்லுங்க. பெரம்பலூர் துறைமங்கலத்தில் ஏரியில் ஆண் சடலம் கிடப்பதை கண்டு பொதுமக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர். பெரம்பலூர் துறைமங்கலம் ஏரியில் ஆண் சடலம் ஒன்று கிடப்பதை கண்டு அந்த பகுதி பொதுமக்கள் அச்சமடைந்து வருகின்றனர். இதுகுறித்து போலீசாரும் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெரம்பலூர் துறைமங்கலம் ஏரியில் ஆண் சடலம் ஒன்று கிடப்பதை கண்டு பொதுமக்கள் அச்சமடைந்திருக்கின்றனர். அந்த ஆண் சடலம் யார் என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெரம்பலூர் துறைமங்கலம் ஏரியில் ஆண் சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து போலீசாரும் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வசந்தகுமார் இணைப்பில் உள்ளார். வசந்தகுமார், அந்த ஆண் சடலம் யார் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதா? இது குறித்து போலீசார் என்ன கூறுகிறார்கள்? விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் கிருஷ்ணவேணி. பெரம்பலூர் மாவட்டம் துறைமங்கலம் பெரிய ஏரி பாத்தீங்கன்னா இன்று காலையில அங்கிருந்து சிறுவர்களும் பொதுமக்களும் மீன் பிடிக்க சென்றது வழக்கம். அதே போல இன்று காலையில செல்லும் போது அந்த பகுதியில் ஒரு ஆண் சடலம் இருப்பதை கண்டு பெரும் அதிர்ச்சி அடைந்து அப்பகுதி பெரும் பரபரப்பு ஏற்படுத்தது. இந்த தகவல் அறிந்த பெரம்பலூர் பொதுமக்கள் காவல்துறையினருக்கு உடனே தகவல் கொடுத்தாங்க. தகவல் கொடுத்த உடனே விரைந்து சென்ற காவல்துறையினர் சம்பவத்துக்கு விரைந்து சென்று அதை விசாரிக்கும் பொழுது யார் என்று மீட்கும் பணியில் எடுத்ததுக்கு அப்புறமே தெரியும் என்பது தெரிய வருகிறது. உடனே தீயணைப்புத்துறை தகவல் கொடுக்கப்பட்டது. அவர்கள் விரைந்து மீட்கும் பணியில தீவிரமா இறக்கிடுவாங்க. இத சடலத்தை மீட்கும் பின்னரே இவர் யாசகம் கேட்பவரா அல்லது மீன் பிடிக்க சென்றவரா அல்லது வேற ஏதும் அடித்து கொலை செய்யப்பட்டார்களா என்று முழு விவரம் தெரிய வரும். இந்த சம்பவம் குறித்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி வசந்தகுமார். Gracias.